ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பேங்கிள்ஸ்லாம் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் டிசைன் பண்ண போகிறேன். 3D டிசைன் வெட்டிங் ரிசப்ஷன் பேங்கிள்ஸுக்கு போடுற மாதிரி பேங்கிள்ஸ். ஒன்று மட்டும் வயலட் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன், மற்றதெல்லாம் கோல்டன் கலரில் ரேப் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சிங்கிள், அதாவது 4 கட் பேங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த வயலட் கலர் டபுள் கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணி ரேப் பண்ண போகிறேன். முதல்ல வந்து இதெல்லாம் டிசைன் பண்ணி காய வச்சுருவோம். ஏன்னா ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது காயறதுக்கு நமக்கு ரொம்ப லேட் ஆகும். இதில் வந்து 20 mm பேங்கிளில் நான் மேலே ஃபினிஷிங் வர மாதிரி தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா மேலே டிசைன் வந்துடும், ஃபுல்லாக குந்தன் சொட்டும்போது தெரியாதுங்கிறதுக்காக. முதல்ல இந்த மாதிரி ரவுண்டு போட்டு நம்ம ஃபுல்லாக க்ளூ வச்சுருவோம். இது ரோஸ் ஃப்ளவர் மாதிரி தான் ட்ரை பண்ணேன், ஆனால் ரோஸ் ஃப்ளவர் மாதிரி வரல. சரி, அடுத்த பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நார்மலாகவே டிசைன் பண்ணிடலாம். இப்போ இந்த வயல் டிசைன் பண்ணுறதுக்காக வயலட் கலரில் ஆஃப் மூன் குந்தன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து மேலே 1, அதே மாதிரி அதுக்கு நேராக இங்கே, இங்கே 1, இங்கே வந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி இங்கே ஒட்டும்போது கொஞ்சம் வெளியில் வரும். இப்போ இங்கே கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, இங்கே கொஞ்சம் வெளியே வந்திருக்கா. இப்போ நடுவில் கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் 4 குந்தன் ஒட்டினா அந்த இடம் ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப் கிடச்சிருச்சா. இப்போ இதுக்கு அடுத்த டிசைனுக்கு நான் இந்த குந்தன் மேலேயே ஃபுல்லாக கொஞ்சமாக க்ளூ வச்சுட்டு உள்ளேயும் க்ளூ. இப்போ வந்து இந்த ஆஃப் மூன் குந்தனை இப்படி வைக்க போகிறோம். ஃபுல்லாக அப்படி ரவுண்டாக சுற்றுற மாதிரி. இதில் மொத்தம் 10 குந்தன் வருது. இப்போதைக்கு நான் 9 வச்சுருக்கேன். அவ்வளோதான், 10 குந்தன். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு திரும்ப உள்ள க்ளூ வச்சுட்டு இதே மாதிரி சுற்றி தான் ஒட்ட போகிறேன். இதில் வந்து உள்ள 5 தான். இது வந்து கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி ஒட்டும். அதாவது இந்த குந்தனில் பாதி இடத்த பிடிச்சிக்கும், மீதி இடத்த கொஞ்சம் கீழே. அவ்வளோதான், ஒரு ஃப்ளவர் முடிஞ்சிச்சு. இது வந்து கொஞ்சம் வளைச்ச மாதிரி உள்ளே அமுக்கு நம்ம இப்படி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் அழகாக கிடச்சிரும். ஸோ அடுத்து அதே மாதிரி தான் திரும்பவும் நானாக ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டில் ஒட்டி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் இந்த மாதிரி க்ளூவில் போடுற ரவுண்டு கொஞ்சம் கோணையாக தான் வரும். ஒட்டும் போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான். உள்ளே வந்து இதெல்லாம் நம்ம குந்தன்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதே டிசைன் தான் இந்த பேங்கிள் ஃபுல்லாக எத்தனை இந்த மாதிரி ஃப்ளவர் வருதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த பேங்கிளில் ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டேன். இதில் வந்து மொத்தம் 9 ஃப்ளவர் வந்திருக்கு. இதுக்கு சென்டரில் நான் வந்து ஜர்கன் ஸ்டோன் ஓட்டுறேன். நான் ஒயிட் தான் ஓட்டுறேன் இப்போதைக்கு, என்கிட்ட அதான் இருக்குது. கோல்டு ஓட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுது. இது இப்போ செஞ்ச வளையல் இல்லை, இப்போ செஞ்ச வளையல் இன்னும் காயலை. இது இதுக்கு முன்னாடி செஞ்சு பார்த்த வளையல். முதல்ல ஜர்கன் ஸ்டோன் தான் வச்சு பார்த்தேன். அது வந்து ஃபினிஷிங் நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. ஜர்கன் ஸ்டோன் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால ஜர்கன் ஸ்டோனே வச்சுருவோம்
அப்படின்னு வச்சுட்டேன். கோல்டு வச்சா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கோல்டு செராமிக் வைக்கணும். அது சுத்தமாக இல்லை, காலி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே காயட்டும். இப்போ பார்டர் பேங்கிளுக்கு இந்த 10 mm பேங்கிள் இருக்கு இல்லையா, இதில் ஃபுல்லாக க்ளூ நல்லா நிறைய வச்சுட்டு, ஏற்கனவே ஒரு பார்டர் பேங்கிளுக்கு நான் வந்து இந்த மிரர் வச்சு போட்டிருந்தேன். எல்லாம் கோல்டு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மிரரில் இப்படி எடுத்து ஓட்டுறது தான் ஈஸி. ஏன்னா இது வந்து கையில் அந்த கை ரேகை இந்த மிரரில் படுது, மிரரில் ரேகை ரேகையாக விழுது. அதனால் இந்த க்ளூ ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பால் செயின் ஸ்டோன் செயின் ஓட்டுறதா இருந்தால் மட்டும் நம்ம கையில் ஒட்டிக்கலாம். இப்போது ஃபுல்லாக நான் ஒட்டிட்டேன். இங்கே கொஞ்சம் கேப் இருக்குது, சைட்லேயும் கேப் இருக்குது. ஸோ இந்த சைடில் இருக்க கேப்புக்கு நான் வந்து 2 பக்கமும் பால் செயின் தான் சுற்றி ஓட்ட போகிறேன். ஸ்டோன் செயின் தான் பிளான் பண்ணேன். கொஞ்சம் ஸ்டோன் செயின் வந்து வெளியே வரும் போல இருக்குது இந்த வளையலை தாண்டி. அதனால பால் செயின் ஒட்டினா இடம் சரியாக இருக்கும். ஒட்டி பார்த்தேன், சரியாக இருந்துச்சு. அதனால் பால் செயின் ஒட்டிட்டேன். இந்த பால் செயின் வந்து வயலட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கலர் பால் செயினே கிடைக்கிறது ரேராக இருக்குது. இந்த பக்கமும் அதே மாதிரி பால் செயின். இப்போ இதில் ஃபுல்லாக பால் செயின் மிரர் எல்லாம் ஒட்டியாச்சு. நடுவில் கேப் இருக்குது. இதில் நான் 5 பால் செயின் மட்டும் கட் பண்ணி விட்றேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் வந்திருக்கு. இது வந்து 2/6 சைஸ் பேங்கிள்ஸு, அதனால கொஞ்சம் கேப் வருது. இதுக்கு முன்னாடி செஞ்சப்போ எப்படி வந்துச்சுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இது வந்து பார்டர் பேங்கிள்ஸு. இப்போ வந்து நடுவில் சென்டர் பேங்கிளுக்கும் பார்டர் பேங்கிளுக்கும் நடுவில் வைக்கிறதுக்காக நான் வந்து இது சொல்லியிருந்தேன், டபுள் கலர் ரேப் பண்ண போகிறேன்னு. இது வந்து வயலட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். 17 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு சைடில் எப்படி ரேப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் இதில் ஸ்டோன் கூட ஒட்டிக்கலாம். நான் ஸ்டோன் ஒட்டல. இதில் ஏன்னா ஹெவியாக தான் பண்ணுறோம், அதனால இதில் ஸ்டோன் நான் ஒட்டலை. நான் அப்படியே ரேப்பிங் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிட்ட ரேப் பண்ணிக்கலாம், தூரமாக ரேப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கேப் விட்டு ரேப் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கம்மியாக எடுத்து ஒரு 8 அந்த மாதிரி எடுத்து கிட்ட ரேப் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டு இது ஒட்டியாச்சு. இப்போ வந்து எல்லா வளையலும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் முழுசாக காயலை. பேங்கிள் இது சைடில் பேங்கிள், இது ஒன் சைட். இது வந்து பார்டர் பேங்கிள், இது பார்டருக்கு. இன்னும் எதுவுமே ட்ரை ஆகவே இல்லை. இதில் கேப் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் இந்த சென்டர் பேங்கில் கேப் இருக்குல்ல, அங்கே வந்து இப்போ புதுசாக காப்பர் ஸ்டோன்னு ஒன்று வந்திருக்கு. காப்பர் கலரில் ஸ்டோன்ஸ் எல்லா ஷேப்லேயும் வந்திருக்கு. நான் அதுதான் ஒட்டலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் வாங்கலை, அந்த பிளானே நான் இப்போ தான் பண்ணேன். ஸோ அது வாங்கிட்டு ஒட்டிட்டு ஃபைனல் ஃபோட்டோ வந்து நான் அதுக்கப்புறமா தம்ப்நெயிலில் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.